ஹலோ மக்களே, எல்லோருக்கும் என் இனிய வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இட்லி தோசைக்கு ஒரு அட்டகாசமான சாம்பார் ரெசிபி தான். வழக்கமாக நம்ம செய்யக்கூடிய சாம்பார்லாம் பார்த்திங்கன்னா பருப்பெல்லாம் வேக வைக்கணும், அதுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஆனால் இந்த சாம்பாருக்கு நீங்கள் அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த சாம்பார் செய்கிறதுக்கு கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல்லு பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 2 லாங் சில்லி எடுத்திருக்கேன். நார்மல் மிளகாவாக இருந்துச்சுன்னா 3லேருந்து 4 எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி, அது கூடவே கொஞ்சமாக கரம் மசாலாவும் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஒரு பேன் வச்சிடலாம். பேன் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்திருக்கேன். ஆயில் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்திருக்கேன். கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்திருக்கேன். இந்த சாம்பார் நம்ம கடலை மாவில் செய்ய போகிறதுனால கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ சாப் பண்ணி வச்சிருக்க பச்சை மிளகாவையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். பச்சை மிளகாய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சிருக்க கரம் மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இடிச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு 2த்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த சாம்பாருக்கு இப்படி இடிச்சு போடும் போது தான் அதோட ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நான் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த சாம்பாருக்கு இஞ்சி பூண்டை இடிச்சு சேர்க்கறது தான். இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கு அப்புறமா சாப் பண்ணி வச்சிருக்க ஆனியன்ஸை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வர வரைக்கும் ஃப்ரை பண்ணுங்க. கடலை மாவை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக வச்சோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுவே நம்ம கொஞ்சம் திக்காக வச்சிட்டோம் அப்படின்னா இதை சப்பாத்தி பூரிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் 2 கன்சிஸ்டன்சியில் இந்த சாம்பாரை வச்சு நம்ம 4 மெயின் டிஷ்ஷுக்கு சைட் டிஷ்ஷாக மாற்றிட முடியும். இப்போ பாருங்கள், ஆனியன்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூடவே நம்ம சாப் பண்ணி வச்சிருக்க டொமேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா சாஃப்ட் ஆகுற அளவுக்கு வதக்குங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். குழம்புத்தூள் வேண்டாம் அப்படின்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா வதக்குனதுக்கு அப்புறமா 3லேருந்து 4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாம்பாரை நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறோம். ஸோ நீங்கள் கடலை மாவை எந்த கப்பில் அளக்க போகிறீங்களோ அதே கப்பில் தண்ணியுமே அளந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் சால்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நல்லா கொதிச்சு வரணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஒரு 1/2 கப் அளவுக்கு கடலை மாவை ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாவை நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே கொதிச்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேமை நல்லா லோ பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருக்க அந்த கடலை மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த கடலை மாவை நம்ம கரைச்சி வச்சதில் எந்த வித கட்டிகளுமே இல்லாமல் இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு இதை ஃபில்டர் கூட பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே போல் இதை ஊற்றும் போது கண்டிப்பாக ஸ்டவ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதையும் நம்ம கலந்து விட்டுட்டே தான் இருக்கணும், இல்லைன்னா சாம்பார் ஒழுங்காக வராது. இப்போ நான் 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க கடலை மாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இது நல்லா கொதிச்சு வரட்டும். என்னைக்காவது நம்ம நான்வெஜ் சாப்பிட்ணுன்னு இருக்கும், பட் ஆனால் சமைக்கிறதுக்கு முடியாது. ஸோ அந்த டைம் பீரியடில் இந்த மாதிரி ஒரு சாம்பார் நம்ம இட்லி தோசைக்கு செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக இது அது நான்வெஜ்ஜோட டேஸ்ட்டை உங்களுக்கு ஃபுல்ஃபில் பண்ணும். இந்த சாம்பார் எங்கள் வீட்லேயும் சரி எனக்குமே சரி ரொம்பவே ஃபேவரட்டான ஒரு சாம்பார்.
இந்த சாம்பாரை பொறுத்த வரைக்கும் இது ரொம்பவே சிம்பிள் அண்ட் சீக்கிரமாகவே செஞ்சு முடிச்சிடலாம். ஃபைனலாக நம்ம எடுத்து வச்சிருக்க கொத்தமல்லியும் தூவிடலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு இந்த சாம்பாருக்கு தோசை தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் இந்த சாம்பாரை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு காமெண்ட் செக்ஷனில் என்னோட ஷேர் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடவும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாய் ஃப்ரம் விரை.